5 to 10 விதைகள் வாங்கினா அவங்களுக்கும் கொரியர் சார்ஜஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா ஒரு விதை 20 ரூபாய்க்கு தான் நான் ஒரு பேக்கெட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ வந்து 20 ரூபாய்க்கு 40 ரூபாய் நம்ம கொரியர் சார்ஜஸ் செலவு பண்ணணும். அவங்களுக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அது இருக்கிறதுலே ரொம்ப ரேர் வகையான ஹெர்பல்ங்க. இதை உரிச்சிட்டு பாருங்க, கையில் பார்ப்போம், தெரியுதா? இதுதான் கோதுமை மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து மண்ணில் போட்டு புதைச்சி வச்சோன்னா இந்த எலும்போட்டின்ற ஒரு ஹெர்பல் வந்து வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முத்துறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டோன்னா விதை வந்து முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும். அதனால நம்ம விதையை வந்து கரெக்டான வழிமுறையில் கரெக்டாக நம்ம கலெக்ட் பண்ணணுங்க. முக்கியமாக வந்து இனக்கலப்பு இல்லாமல் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம கலெக்ட் பண்ண விதையை என்ன பண்ணணும்னா இது காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே கூடோட தான் வச்சிருக்கணும். பிரித்து தனியாக கவரில் போட்டு வச்சோன்னா அதனாலையும் முளைப்பு திறன் வந்து கம்மியாகும். இது நம்ம விதை எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து விதைக்கு விட்டுருக்கோம். பீர்க்கங்காய் எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது ஆட்டினாலே விதை தெரியுது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சுரக்காய் எப்படி சாப்பிட்றது? சாம்பார் வச்சா பசங்க எங்கள் பசங்களே சாப்பிடாதுங்க. அதனால இது முக்கியமாக எப்படி நம்ம செய்கிறோன்னா இது வந்து நம்ம டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம். உழவின்றி உணவிலே நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாடி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வானகா இயற்கையகம் இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நடத்திட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸாக வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த இயரில் வந்து இந்த 2025 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து இவங்க வந்து இந்த மாடி தோட்டத்தில் அவங்களால பண்ணக்கூடிய வந்து நாட்டு காய்கறிகளை வந்து நிறைய வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நாட்டு ரக விதைகளை வந்து சேல்ஸுக்காக இவங்க வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸுக்காக இப்போ நிறைய வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 2025 இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தி அவங்களுக்கு வந்து இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரக்காயோட இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரகம் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ரகங்கள்னு சொல்லலாம். மக்காச்சோளம், அதுக்கப்புறம் மிளகாய் ரகங்கள், வெண்டைக்காய் ரகங்கள், தக்காளி ரகங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க மாடி தோட்டமும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ஃபார்மும் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம்லேயும் வந்து இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இந்த விதைகள்லாம் வந்து அவங்க உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவங்களோட விதைகள்லாம் வந்து என்னென்ன ரகங்கள் இவங்ககிட்ட இருக்குது, ஸோ அதெல்லாம் அவங்க உங்களுக்கு எப்படி அனுப்புகிறாங்க, ஸோ அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. உங்களை நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நல்லா இருக்கும். உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு வணக்கம். நான் நீலா கிருஷ்ணன், வானகா இயற்கையகம் எனும் அமைப்பு நடத்திட்டு வந்திருக்கேன். நான் வந்து தாம்பரத்தில் இருக்கேங்க. சரி, இந்த உங்களோட மாடி தோட்டம் எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குது? இது வந்து தாம்பரத்தில் மாடம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குங்க. சரிங்கக்கா. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்காக வந்து நீங்கள் மாடி தோட்டம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ கொரோனா டைமில் வந்து என் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து வெளியில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனாலே நிறைய பிளட் டெஸ்ட்னு சொல்லி ஊசியெல்லாம் குத்தி நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சளி, ஜுரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே சரி செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கற்பூரவள்ளி அப்புறம் ஒரு ஹெர்பல்ஸாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம். அப்படி தான் நான் என்னோட டெரஸ் கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. அதை தவிர்த்து இப்போ நிறைய அப்படியே நாட்டு காய்கறிகள், பூ வகைகள், கிழங்கு வகைகள் அப்படின்ட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 256 வகை வெரைட்டிஸ் வந்து நான் நாட்டு காய்கறிகள், கிழங்குகள்லாம் வச்சிருக்கேன். இதை வந்து விதையாவும் மக்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்கக்கா. இப்போ இது எல்லாமே நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறீங்களா, இல்லை லேண்ட் இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் என்னோட தேவைகள் வந்து எப்படின்னா, நம்ம மக்களுக்கு வந்து நிறைய நான் நாட்டு காய்கறி விதைகள் கொடுக்கும்போது கொஞ்சம் நிறைய தேவைகள் மக்கள் நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட இருக்க ரகங்களும் நிறைய வந்து என்னால் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் நிறைய போட்டு எடுக்க முடியல. அதனால இப்போ நம்ம ஃபார்ம் ஒன்று பார்த்துருக்கோம். ஃபார்ம்லேயே நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இப்போ. சரி, ஓகே. அங்கே விவசாயம் பண்ணி நீங்கள் உற்பத்தி பண்ணுற மாதிரி. சரி, ஓகே. ஸோ இந்த நாட்டு காய்கறிலாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வாங்கி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து நாட்டு காய்கறிகள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நாட்டு காய்கறிகள் மட்டும்தான், நீங்கள் எந்த ஒரு பயப்பட தேவையில்லை. ஸோ அது மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கொரியர் வந்துடும். இதோட நாட்டு காய்கறி தான். அதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே நம்புவீங்க அவங்க பேசுகிறத வச்சு. ஸோ இது வந்து நீங்கள் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ணலாம். சரி, ஓகே. ஓகே. இப்போ நம்ம கிட்ட வந்து சொரக்கானா வந்து ஒரு 3 வெரைட்டி சொரக்கா இருக்குங்க. அதில் வந்து இது வந்து கும்ப சொரை சொல்கிற ஒரு பெரிய ஒரு சொரைங்க. இது வந்து பானை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது தவிர்த்து நம்ம 2-3 வெரைட்டிஸ் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இடம் இன்மையால் வந்து ஒரு சில வெரைட்டிஸ்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து மயில் கழுத்து சொரைன்னு ஒன்று இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு மயில் மாதிரியே மூக்கு இருக்கும். நார்மலாக இப்படி வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். அந்த சொரெல்லாம் இப்போ என்கிட்ட விதை இல்லை. அதை மாதிரி இன்னொரு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நீல சுரை இருக்குது, சிட்டு சுரை, மகுடி சுரை, அது மாதிரி பல வகையான சுரைகள்
இருக்கு. இப்போ நம்ம ஃபார்ம் வந்து எதுக்காக பார்த்துருக்கோம்னா நம்மளோட நாட்டு காய்கறிகள் விதைகளையும் அதோட வகைகளையும் பெருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபார்ம் பார்த்து ஃபார்ம்ல நம்ம வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சுரக்காய் ரகங்கள் வந்து எப்படி சாப்பிட்டா வந்து நல்லதா இருக்கும்? முக்கியமா வந்து சொரக்காய்லாம் வந்து நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த சொரக்காய் எப்படி சாப்பிட்றது, சாம்பார் வச்சா எங்க பசங்களே சாப்பிடாதுங்க. அதனால இது முக்கியமா எப்படி நம்ம செய்யறோம்னா இது வந்து நம்ம டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் கொடுக்கலாம். இப்போ முக்கியமா இந்த வந்து இந்திக்காரங்க, அதாவது இந்த நார்த்ல இருக்கவங்கலாம் வந்து இதை நிறைய சப்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. கடுகு எண்ணெய்லாம் ஊற்றி. எங்க வீட்டில் ஒரு டெனன்ட் இருந்தாங்க, அவங்களாம் டெய்லி எப்போ பார்த்தாலும் இந்த சொரக்காவை தாங்க செய்வாங்க. தோலை சீவிட்டு என்னடா அது இவ்வளோ காய் சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க செய்யற சப்ஜி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாருங்க அவங்க எல்லாருமே நல்ல கலரா இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான சீக்ரெட் என்னன்னா சொரக்காய் தான். இது நம்ம மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சொரக்காயில அதிக நீர்ச்சத்து இருக்கு. அது வந்து நம்ம உடம்புல நிறைய நீர்ச்சத்து வந்து நம்மளோட நச்சுக்களை வெளியேற்றவும் நம்ம யூரின் மூலயமா வெளியேற்றிடும். அதனால நம்மளோட ஸ்கின்னும் க்ளோவாகவும் நம்ம உடம்பும் ஹெல்த்தியா சுறுசுறுப்பா வச்சுக்கும். இந்த சொரக்காயில அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கிறதுனால இது வந்து முக்கியமா லேடிஸ்க்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர பிரச்சனையெல்லாம் வந்து இது சரி பண்ணுவாங்க. கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் முக்கியமா இது சரி பண்ணுதுங்க. ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த காலத்துலலாம் சொரக்காய் வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் இந்த நாட்டு காய்கறிகளை சொரக்காய் கத்திரிக்காய் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம நிறைய காய்கறிகள் கண்டுபிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது நம்ம வந்து பல வகையான சொரக்காயில் இப்போ நம்ம கிட்ட ஒரு சில ரகங்கள் இருக்கு. அதை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. விதையாகவும் காய்கறியாகவும் நம்ம ஃபார்ம்ல இருந்து கொடுத்துருக்கோம். அதில் சிட்டு சொரை அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி வந்து அழகா சிட்டு மாதிரி இப்படி வடிவா இருக்குங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த சுரக்காய் வந்து எல்லாமே வந்து நீங்க லைட்டா போட்டாலே போதும், அவ்வளோ காய்க்கும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மற்ற காய்கறிலாம் ஒரு சில கம்மியா காய்க்கும். நாட்டு காய்கறின்னு எடுத்துட்டாலே எல்லாமே நிறைய விளைச்சல் தரும். அதுல சுரக்காய் வந்து முதல்ல சொல்லலாம். நீங்க லைட்டா வச்சாலே போதும். அப்புறம் இந்த கொடி உருளைக்கிழங்கு அதெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் 1 by 1 நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சுரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல வந்து நீச்சல் கத்து கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து இது பயன்படுத்தி சுரை குடுவை தான் யூஸ் பண்ணாங்க. பழைய காலத்துல பஞ்சம் அடிபட்ட பஞ்சம் வந்த காலத்துல சுரை குடுவையில போய் தான் மக்கள் வந்து ஒளிஞ்சிட்டு தன்னோட உயிரையும் நம்ம உயிர் சூழலையே வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு ஒரு கதையே இருக்கு. ஏன்னா சுரை குடுவை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டாவது அது ஒரு வீடை விட ஒரு பாதுகாப்பான ஒரு குடில் மாதிரி அவ்வளோ பெரிய சுரலா இருந்திருக்கு. இப்ப நம்ம வந்து நம்மளோட முந்தைய பாரம்பரிய வகைகள் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். இப்ப ஒரு சில வெரைட்டிஸ் தான் இருக்கு. அதையும் நிறைய பேருக்கு தெரியல. அதை மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம விதைகள் வந்து வெண்டைக்காய் வெரைட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அதுல வந்து இது வந்து கஸ்தூரி வெண்டை சொல்லுவாங்க. இது எப்படின்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் இதோட விதை வந்து. இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து கஸ்தூரி இதோட விதையை வந்து காஃபி வெண்டைன்னு சொல்லிட்டு விதையில வந்து காஃபி பவுடர்ல போட்டு செஞ்சு சாப்பிட்றாங்க. அதோட இல்லாம வாசனை பொருட்கள் இந்த வெண்டை விதையை வச்சு வாசனை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் செய்கிறாங்க. இது வந்து ஊசி முனை வெண்டை சொல்லுவாங்கங்க. இது வந்து அசாம் ஊசி முனை வெண்டை சொல்லுவாங்க. அசாம் வெரைட்டி நல்ல டேஸ்டியா இருக்கும். பார்க்கறதுக்கு ஊசி மாதிரி இருக்கும் இதோட முனை. இது இல்லாம உருட்டு வெண்டை இருக்குங்க. இது வந்து பச்சை உருட்டு வெண்டை, இது வந்து சிகப்பு உருட்டு வெண்டைங்க. இதெல்லாம் நம்மளோட நாட்டு காய்கறி வகைகள். இது நார்மலா நம்ம யூஸ் பண்ற பச்சை வெண்டைக்காய் தான். இதோட இது வந்து பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு. இது வந்து பல கிளை வெண்டை சொல்லுவாங்கங்க. இது ஒரு 2 செடி இருந்தா போதும், கிளையா நிறைய வந்து வருங்க இந்த வெரைட்டி வந்து. இதோட வந்து இங்க பாருங்க ஜிமிக்கி வெண்டைலாம் இருக்கு. இது வந்து இங்க பாருங்க பருமன் வெண்டை எவ்வளவு குண்டு குண்டா இருக்கு பாருங்க. பருமன் சொல்லுவோம் இந்த வெரைட்டியை, பருமன் வெண்டை. இது வந்து 8 காய் இருந்தாலே போதும், நம்ம ஒரு ஃபேமிலிக்கு வந்து சமைச்சிடலாம். அதுவும் இல்லாம இது 8 பட்டை வெண்டை 10 பட்டை வெண்டைலாம் இருக்கு. இந்த பட்டையை வச்சு நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம சொல்றோம், பேர் வைக்கிறோங்க. இதுல வந்து 8 பட்டை இருக்கும். 1 4 5 6 8 இருக்கு பார்த்தீங்களா. இது 8 பட்டை வெண்டை. இது வந்து 10 பட்டை வெண்டை சொல்லுவாங்கங்க. இது மாதிரி நம்ம கிட்ட ஒரு 13 வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய் விதைகள் இருக்கு. இதை தவிர்த்து நம்ம வந்து கத்திரி வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சிருக்கோங்க. இப்போ நம்மளோட கத்திரி வெரைட்டிஸ் பார்ப்போம். நார்மல் வெண்டைக்காயை விட நம்மளோட இந்த 8 பட்டை 10 பட்டை வெண்டை, மரக்கிளை வெண்டை, பழக்கிளை வெண்டை, மர வெண்டை எல்லாமே இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் வந்து மற்ற வெரைட்டியை விட இந்த வெரைட்டி எப்படி டிஃபர் ஆகுதுன்னா அதிக கொழகொழுப்பு தன்மை இருக்குங்க. அது வந்து ரொம்ப நமக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா
மூளை வளரும் அப்படின்னுவாங்க. நம்ம எல்லாரும் எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னுவாங்க பசங்களை. அந்த குழக்கொழுப்பு தன்மையை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிடுறோம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து சிகப்பு வெண்டைலாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு ரகம் தாங்க. ஏன்னா எல்லா வித சூழ்நிலைக்கும் அடாப்ட் ஆகி வளரக்கூடிய வகைகள் இது. நம்ம ஹைபிரிட் எல்லாம் வச்சு விதை இல்லாமல் திரும்பியும் விதை எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம நாட்டு ரகத்தை விளைய வச்சு நம்மளோட சந்தை எந்த விதையுள்ள காய்கறிகளை நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்மளோட தலைமுறையும் விதையுள்ள தலைமுறையாக இருக்கும். அதாவது நம்ம அடுத்த தலைமுறையை கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னா ஒட்டு விதையில்லா காய்கறியை சாப்பிட்றதுனால நம்ம தலைமுறையை கடத்த முடியாமல் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பெருக்கிறோம். அதை தவிர்த்து நம்ம நாட்டு மரபு ரக காய்கறிகளை சாப்பிட்டாலே போதும். அதை வந்து பெருக்கிறதுல நம்ம வந்து ஒரு சிலர் முன்னெடுத்திருக்காங்க. அந்த இதுலேருந்து நானும் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ கத்திரி வெண்டைய வகைகள் வந்து பார்ப்போம். அதில் இங்கே பாருங்கள், நீல கலரில் நீட்டு வெரைட்டிங்க. இது நீட்டு ரக கத்திரி. இது வந்து வேலூர் முள் கத்திரி சொல்லுவாங்கங்க. இது பாருங்கள், அது முள் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும் இந்த கத்திரி. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேலூர் ஸ்பெஷலு. இது வந்து புவிசார் குறியீடு பெற்ற கத்திரிங்க. இது அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வச்சு சாப்பிடுவாங்கங்க. இது வேலூர் முள் கத்திரி சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா புவிசார் நம்மளோட இந்திய நாட்டு வகை காய்கறிகளில் புவிசார் குறியீடு பெற்ற கத்திரிக்காய் என்னென்னா இதுதாங்க. இது வந்து வேலூர் ஊர் ஸ்பெஷல்ன்றதால, ஏன்னா அந்த ஊரில் இது வந்து விளையும். எந்த அளவுக்கு விளையிறோன்னா அவ்வளோ ஈல்டு கொடுக்குற மாதிரி விளையும். அதனால தான் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இது வேலூர் முள் கத்திரி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே ஃப்ளஷியாக இருக்கும். முள் வெரைட்டி கத்திரிக்காயில் இது வந்து சேலம் முள் கத்திரி இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம கார்டனில் பார்ப்போம். இது வந்து ஒரு கத்திரி வந்து இவ்வளோ பெருசிருக்கோங்க. ஆனால் இப்போ நம்மலாம் சின்ன கத்திரிக்காய் தான் வந்து விரும்பி சாப்பிடுவோம் மக்கள்லாம். இவ்வளோ பெரிய கத்திரி இருந்ததுன்னா என்னடா அது உள்ளே விதை முத்திட்டு இருக்கோம், காய் நல்லாவே இருக்காது அப்படின்வாங்க. இது வந்து ஒரு கத்திரி ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளஷியாகவும் இருக்கும். சாம்பாரில் போட்டால் காயே கரைஞ்சிருங்க, கொஞ்சம் விட்டோன்னா அவ்வளோதான், காய் கரைஞ்சிரும். நல்ல ஹெல்த்தியான வெரைட்டி. இந்த செடி வந்து என்கிட்ட 5 வருஷமாக இருக்குது. ஒரு செடியை வச்சு நான் சீட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. அவ்வளோ பெரிய செடியா வளரும் இது. இன்னும் நாட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம காய்கறி கடையில் போய் வாங்குறோம்னா 1 2 அதிகபட்சம் 3 ரகம் தான் வாங்க முடியும். அதே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். நாட்டு ரகம்ன்றப்ப நமக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். டேஸ்டும் டிஃபர் ஆகும். நம்மளோட கலரும் பார்க்கும்போது அட்ராக்டிவா இருக்கும் மக்கள் பார்க்கறதுக்கு. இது வந்து பாருங்க, திருநெல்வேலி வெள்ளை கத்திரின்னு சொல்லுவாங்க. இது திருநெல்வேலி ஊர் ஸ்பெஷல் கத்திரிக்காய். இது வந்து குண்டு கத்திரி மாதிரி காய்க்கும். இது முக்கியமா வந்து அவியல், திருநெல்வேலி சைட்ல அவியல் கூட்டு எல்லாமே செய்வாங்க. அதுக்கு இந்த திருநெல்வேலி கத்திரி வந்து நல்லா இருக்குங்க. நிறைய இந்த இருக்கிற ரகத்திலே இது வந்து நிறைய ஈல்டு கொடுக்குங்க. நல்லா காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. அதோட பச்சை குண்டு கத்திரி, இது வந்து பச்சை கலர்ல குண்டு கத்திரிங்க. இது பவானி ஊர் சொல்லுவாங்க, ஈரோடு பக்கத்துல பவானின்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் வெரைட்டிங்க. இது வந்து அவ்வளோ நிறைய காய்க்கும். இங்க பாருங்க எவ்வளோ சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம ஃபார்ம்ல போட்டு கலெக்ட் பண்ணதுனால இவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட. இது தவிர்த்து பிளாக் கலர்ல இருக்க பிளாக் பியூட்டின்னு சொல்ற ஒரு வெரைட்டிங்க. இது பிளாக் கருநீல கலர்ல இருக்கும் ஒரு கத்திரி. இது வந்து பச்சை வெள்ளை நிற கோடு உடைய கத்திரிங்க. பச்சை கலர்ல கத்திரிக்காய் இருக்கும், அதில் வெள்ளை நிற கோடு இருக்கும். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்டான உள்ள ஒரு வெரைட்டிங்க. இது வந்து உஜாலா கொத்து கத்திரி சொல்லுவாங்க. ப்ளூ கலரில் இப்போ நம்ம நார்மலாக வாங்குகிறோம் பார்த்தீங்களா, கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு ரகங்க. இது வந்து நார்மலாக ஊதா நிறத்தில் இருக்க குண்டு கத்திரி தாங்க. நீல நிற நீட்டு கத்திரி இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் இது வந்து கண்ணாடி கத்திரி, அதாவது டார்க் பர்பிளாவும் இருக்காது, ப்ளூவாகவும் இருக்காது, ஒரு வயலட்ல கொஞ்சம் பிங்க் ஷேடு கலந்தா மாதிரி இருக்கும். இது வந்து கண்ணாடி கத்திரி சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த கத்திரியும். இது நம்ம கிட்ட இருக்கு. திண்டுக்கல் வரி கத்திரி இருக்கு. இது வந்து திண்டுக்கல் வரி கத்திரி சொல்லுவாங்க. நீட்டாக வரும், நீளமாக இருக்கும், வரியாக இருக்குங்க. ஒயிட்டும் வயலட்டும் கலந்த நிறங்க இது. இதோட நம்ம வழுதனங்காய் சொல்லக்கூடிய கன்னியாகுமரி வெரைட்டிங்க. இது வந்து நீட்டாக இருக்கும், வழுதனங்காய் க்ரீன் கலரில் இருக்கும், நீட்டாக இருக்கும். இதுவும் அவியல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புல போட்டாலாம் மிதக்குங்க இந்த கத்திரிக்காய் வெரைட்டிஸ். இதோட நம்ம வந்து கீரை வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கோம். புளிச்ச கீரை இருக்குது நம்மக்கிட்ட, புளிச்ச கீரை. அதோட இங்கே பாருங்கள் சிகப்பு முளைக்கீரை, இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா அவரைக்காய் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து இங்கே பாருங்கள் சக்கரவர்த்தினின் கீரை ஒரு கீரைங்க. இந்த வெரைட்டி கீரை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கீரை வந்து பருப்பு போட்டு சமைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இது வந்து கோயம்புத்தூர் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான கீரைங்க.
இதோட நம்ம மிதிப்பாகல் இங்கே பாருங்கள், பாகல்லே ரொம்ப குட்டியான வெரைட்டிங்க இது. திருவாரூர் சைட்லலாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிதிப்பாகல். இந்த மிதிப்பாகலும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதோட இது வந்து மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவாங்கங்க. இதில் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது, நம்மக்கிட்ட வளர்ந்துருக்கு. இப்போ எல்லாமே நம்ம தைப்பட்டத்துக்கு விதைச்சதுனால ஒரு சில வெரைட்டிஸ் தான் இங்கே காட்ட முடியுது. இது மூக்குத்தி அவரை, சிறகு அவரை. இங்கே பாருங்கள், விங்கடு பீன்ஸ்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து ரக்க மாதிரியே இருக்கும் இந்த அவரை. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணால் நட்சத்திரமாக இருக்கும். இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் பூனைக்காளியில் 2 வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட. வெள்ளை பூனைக்காளி இருக்குது, கருப்பு பூனைக்காளி இருக்குது. இது பூனைக்காளிங்க. இதில் வந்து இந்த பூனைக்காளி எதுக்காக நம்ம சாப்பிட்றோன்னா, முக்கியமாக நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, ஆண்மை குறைபாடு உள்ளவங்க இதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப பலகீனமாக இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். எப்படின்னா, இதுக்கு ப்ராசஸ் பண்ணணும். நம்மளோட பூனைக்காளியை வந்து நல்லா வந்து பசும்பாலில் வேக வச்சு தோல் உரித்து அதுக்கப்புறமா இதை பவுட்ரு பண்ணி பாலில் கலந்து குடிக்கலாங்க. பலகீனமாக இருக்க குழந்தைகள் கூட நல்லா ஸ்ட்ராங்காக திடகாத்திரமாக ஆகிறதுக்கு இந்த பூனைக்காளி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதோட நம்ம போட்டு விதைச்ச மக்காசோளம் பாருங்கள், விதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. இந்த விதையும் இருக்குது. எவ்வளோ நல்லா தெருப்பாக முத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சோளம் எதுக்காக விளைய வச்சிங்க? இந்த சோளம் தான் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா, இது வந்து நாட்டு வெரைட்டி சோளங்க. இந்த சோளத்தை நம்ம வந்து ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சோளத்தை முத்துக்களை உதிர்த்து நம்ம தோசை மாவில் போட்டு மிக்சியில் அரைச்சி தோசை மாவில் பண்ணி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிடுவாங்க, நல்லா சத்தாகவும் இருப்பாங்கங்க. அதுக்காக நான் சோளத்தை விளைய வைக்கிறேன். கம்பும் அப்படிதாங்க, நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கம்பு தான் இது எல்லாமே. இது 6 அடி உயர கம்புங்க. இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த செடி. இது வந்து வைக்க முடியாமல் இப்போ உடஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ நீட்டு. இது வந்து ஒரே கம்பு தான், நம்ம வைக்க முடியாதனால உடஞ்சிச்சு. இது இவ்வளோ பெரிய கம்பும் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கம்பு தான். ஆனால் யாருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வளர்த்துடலாம். நாட்டு காய்கறிகள் தான். இது வளர்த்து நம்ம இது எதுக்குங்க வளர்க்குறீங்கன்னா, இது குருவி எல்லாம் சாப்பிடும். அதை தவிர்த்து நம்ம வந்து தோசை மாவில் இந்த கம்பு உதுத்துட்டு போட்டு நம்ம சமையல் செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட அவரைக்காய் வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 5 வகை அவரைக்காய் வெரைட்டிஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. மொத்தம் ஒரு 12 வகை இருந்துச்சு, அதில் எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சிகப்பு அவரை இருக்குது. இதோட பச்சை பட்டை அவரை இருக்குது, ஊதா ஓரப்பட்ட அவரை இருக்குது. நிறைய வகை அவரை இருக்குங்க நம்மக்கிட்ட. இது வந்து கரிமுள்ளின்னு சொல்கிற ஒரு வகை கத்திரிக்காய் வெரைட்டிஸுங்க. இது வந்து காய வச்சுருக்கோம் நம்ம. இதில் 2 இருக்குங்க. இதில் குட்டியாக இருக்கிறது வந்து கண்டங்கத்திரி, முள் இருக்குது பாருங்கள். இது வந்து கண்டங்கத்திரி. இதெல்லாம் வந்து கரிமுள்ளிங்க. இது வந்து கத்திரிக்காய் வெரைட்டி தான். சளி தொண்டை கரகரப்பு இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த கரிமுள்ளியை போட்டு மருந்து குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கத்திரிக்காய் வெரைட்டியை சார்ந்தது தான். காட்டு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. சிறு கசப்பாக இருக்கும். அது வந்து எப்படின்னா கருவாடு போட்டு வைக்கலாம், இல்லை மருந்து குழம்புன்னு சொல்லி அரைச்சி வைப்பாங்கங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மிளகாலாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு 96-100க்கும் மேற்பட்ட ஒரு விதைகள் இருக்குது. இது இல்லாமல் இங்கே பூ விதைகளும் இருக்குங்க. இது வந்து நீல நிற சங்குப்பூ. இதோட விதைகள் வந்து இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பிங்க் நிற சங்குப்பூ நம்ம மாடி தோட்டத்துலேயும் இருக்குது, ஃபார்ம்லேயும் இருக்குது. அதோட இங்கே பாருங்கங்க, இது வந்து பொரியல் காராமணி சொல்கிற ஒரு காராமணி வெரைட்டியை சேர்ந்த ஒரு விதைங்க. இதுதான் இந்த இலவம்பாடி முள் கத்திரி, நம்ம புவிசார் குறியீடு பெற்ற வேலூர் கத்திரிங்க. அதோட விதை இது சூரியகாந்தி. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணது தாங்க. நம்மக்கிட்ட இன்னும் நிறைய விதை இருக்குது. இதை தவிர்த்து நம்ம புடலங்காய் வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை நிற பனிப்புடலை சொல்லுவாங்கங்க, அந்த புடலை இது. இது வந்து நீட்டு புடலைங்க. நீளமாக பாம்பு புடலைன்னு சொல்கிற ஒரு வெரைட்டி. இது வந்து வரி புடலைன்னு சொல்கிற ஒரு வெரைட்டிங்க. வரியாக வரும் இந்த புடலை வெரைட்டிஸ். இன்னும் நிறைய வகை விதைகள் இருக்குங்க நம்மக்கிட்ட. இது இல்லாமல் கிழங்கு வெரைட்டிஸும் நம்ம வந்து வச்சுருக்கோம். வெத்தலைவள்ளி கிழங்கு இருக்குது. இது பாருங்கள், வெத்தலைவள்ளி கிழங்கு. இதெல்லாம் வந்து விதைக்கிழங்காக நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த வெத்தலைவள்ளி கிழங்கெல்லாம் விதைச்சா நல்லா உட்கார்ந்து நட்டா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உட்கார்ந்து நட்டா உட்கார்ந்தா மாதிரி வளரும் கிழங்கு, நின்று நட்டா நின்னா மாதிரி வளரும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் அதுக்காகவே குழந்தைய முதுகில் கட்டிக்கிட்டு கிழங்கை வந்து விதைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆள் உண்டான கிழங்கு வளரணுன்றது. இதெல்லாம் வெத்தலைவள்ளி கிழங்கு நம்மக்கிட்ட இருக்குது. கூவக்கிழங்கு இருக்குது. இதை தவிர்த்து சீரக்கிழங்கு,
அப்புறம் பிடிக்கரணை கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 9 வகையான கிழங்கு வகைகளும் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோங்க. நம்மக்கிட்ட மிளகா வெரைட்டிஸும் இருக்குங்க. அதில் வந்து சந்தன காந்தாரின்னு சொல்கிற ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. அதோட ராம்நாடு குண்டு மிளகான்னு சொல்கிற இது வந்து குண்டு மிளகாங்க, ராம்நாடு வெரைட்டியை சார்ந்தது. ராம்நாடு குண்டு மிளகா, சந்தன காந்தாரி. இது பாருங்கள், இது வந்து டபாஸ்கோ சாஸ் சில்லின்னு சொல்லுவாங்க. இந்த சில்லிலாம் வந்து சாஸ் மாதிரி எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இது வந்து கொத்து மிளகான்னு சொல்லுவாங்க, வானம் பார்த்த கொத்து மிளகா, கொத்து கொத்தாக காய்க்குங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீட்டு பச்சை மிளகா, பயடகி மிளகாலாம் இருக்குங்க நம்மக்கிட்ட. இது பாருங்க, இதெல்லாம் வானம் பார்த்த மிளகா. சில்லியில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 8 வெரைட்டி சில்லிஸ் இருக்குங்க. அது காஸ்மோஸ் பூ வெரைட்டிஸில் வந்து காஸ்மோஸ் ஆரஞ்சு, காஸ்மோஸ் பிங்க் இருக்குங்க, காஸ்மோஸ் எல்லோவும் இருக்குது நம்மக்கிட்ட. மக்காசோளம் எல்லாமே கொடுத்துட்ருக்கோங்க. சரிங்கக்கா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டிக்கு மேலே உங்ககிட்ட இருக்குது. ஆமாங்க, ஆமாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டைமிங் ப்ளஸ் அந்தந்த மாதத்தை பொறுத்து மாறும், நீங்கள் உற்பத்தி பண்ணுறதை பொறுத்து. ஸோ ஆனால் இந்த வருஷத்தில் வந்து நிறைய உற்பத்தி பண்ண போகிறீங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் லேண்டு வாங்கியிருக்கீங்க. சரி, ஓகேக்கா. இப்போ வந்து பார்த்தது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே உங்கள் மாடி தோட்டத்துலையும் இருக்குது. ஸோ அதை ஒரு சில வெரைட்டி காய் இருக்கிறத அப்படியே காமிச்சிடலாமா? வாங்க. சரி, ஓகே. மாடி தோட்டம் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க மாடி தோட்டம். கொரோனா வர்றதுக்கு அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலேருந்து இப்போ இதனால நம்ம மாடி தோட்டத்தினால நான் ஒரு சில அவார்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 4 வகை அவார்டு 4 அவார்டு வாங்கியிருக்கேங்க. சரிங்கக்கா, இப்போ இதில் இருக்கிறது ஃபுல்லாமே நாட்டு ரக காய்கறி? நிச்சயமா. சரி, ஓகே. இப்போ இதில் இருக்க ரகங்கள்லாம் அப்படியே சுற்றி காட்ட முடியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம கிட்டே இருக்கிற எல்லா நாட்டு ரகம், முக்கியமாக வந்து ஒரு சில ரேர் வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம், யார்கிட்டயும் இல்லாத வெரைட்டியை வச்சுட்டு இருக்கோங்க. இது இங்க வாங்க. இது வந்து தம்பட்டை அவரை சொல்ற ஒரு வகை அவரைங்க. அவரையில் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி அவரை இருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் எத்தனை வெரைட்டி அவரை இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க உங்ககிட்ட. இங்கே இது வந்து விதைக்காக விட்டுருக்கோம் நம்ம, அதனால தான் இவ்வளோ முத்தி இருக்குது. இதை வந்து பித்தம்லாம் எடுக்கக்கூடியது இந்த தம்பட்டை அவரை. இதில் வந்து வெள்ளை நிற விதை உடையதும் இருக்குது, சிகப்பு நிற விதை உடையதும் இருக்குது. இது நம்மக்கிட்ட வந்து வெள்ளை நிற விதை உடையது. இது வந்து ஊதா ஓரப்பட்ட அவரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகங்க. இது வந்து நிறைய காய்க்குங்க. என்கிட்ட போதும்னு சொல்கிற அளவுக்கு காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இதில் விதை மட்டும் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ விதை இருக்குங்க. ஒரு மாடி தோட்டத்தில் போட்டு யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அவரைக்காய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த விதையை போட்டாலே போதுங்க. இதெல்லாம் வந்து இந்த வெரைட்டி மட்டும் இந்த வாட்டி நான் விதைக்கவே இல்லை, தப்பு செடி தான். கீழே கள்ளச்செடி மாதிரி முளைச்சி நிறைய வளர்ந்தது. அதை பிடுங்கி போட்டு மாலை முடியல. சரி, ஒரு பட்சத்தில் நீ வளர்ந்துரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த செடி தான் இப்போ அதுவாக வளர்ந்த செடி தான். இதில் பாருங்கள், அங்கே எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுவும் இங்கே பாருங்கள், இதுவும் இன்னும் நிறைய இருக்குது, அங்கங்கே இருக்குது. இங்கேயே பார்த்துட்டோம் 1-2 வெரைட்டிஸ் இருக்குங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து சிறகு அவரை. இதுதான் சிறகு அவரை, தெரியுதுங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரேர் வெரைட்டிஸ்ங்க. இதுதான் அதோட விதை, நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, அதோட விதை இது நல்ல டேஸ்டான ஒரு வெரைட்டி. இதோட பூனைக்காளின்னு ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்களா, இது வந்து இதில் 2 விதை காமிச்சோம் நம்ம. பூனைக்காளியில் கருப்பு நிற பூனைக்காளி விதை உடையது காமிச்சோம், வெள்ளை நிற விதை உடையது காமிச்சோம். அதெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து வெள்ளை நிற விதை உடைய பூனைக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ தெருப்பாக இருக்குது பாருங்கள், குண்டா. இது வந்து அவ்வளோ நல்லது. ஆமாங்க, இதை வந்து பச்சையாகவும் சமைக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது இது எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்கக்கா, இது எல்லாமே கொடியில தான் போடணும். அவரை வெரைட்டின்றது பூனைக்காளி, இது எல்லாம் அவரை சார்ந்தது. ஆமாம், அவரை குடும்பத்தை சார்ந்தது. நம்மக்கிட்ட ஒரு 9 வகையான அவரை இப்போதைக்கு இருக்குங்க. சரி, இதில் நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வகையான இஞ்சிங்க. இஞ்சினா நம்ம பெருசாக தான் நம்ம மார்க்கெட்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப பொடியாக இருக்கும். இந்த இஞ்சி எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். இது கிட்ட வந்தாலே மோந்து பாருங்க எவ்வளோ ஸ்மெல் வருது பாருங்க. இஞ்சி செடி எங்கேயாவது ஸ்மெல் வருமா? நீங்க மோந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நெடி ஏறுது, அவ்வளோ வாசனையா இருக்குங்க. நல்லா இவ்வளோண்டு சின்னதா போட்டாலே போதும், அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். கஷாயெல்லாம் வச்சு குடிச்சோன்னா அப்படி இருக்குங்க. இது பேர் என்னக்கா? இது வந்து கொல்லிமலை இஞ்சி சொல்லுவாங்க. ஆமா, சின்னதா தான் இருக்கும், ரொம்ப மெலிசா இருக்குங்க. இங்க பாருங்க, தண்டில் பார்த்தாலே தெரியும். வேணா உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. சரி சரி. ஸோ நமக்காக வந்து அக்கா லைவாக உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க. உண்மையாலுமே நீங்கள் இங்கே லைவாக எடுக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அந்த இலை வாசனை வந்து இலையே வாசனையாக இருக்குது. இன்னும் இந்த
செம்மையா காட்டமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் மருத்துவ குணம் உள்ளதுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம சும்மா இந்த இதை பிச்சு சாப்பிட்டாலே வந்து நமக்கு தெரியும். இஞ்சி டீ போட்டு வச்சாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த வெரைட்டிஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காதுங்க. நார்மல் இஞ்சி வந்து யாருமே விளைய வச்சதில்லை. எனக்கு தெரிஞ்சு டெரஸ் கார்டன் நிறைய பேர் வச்சிருக்கோம். ஆனா இஞ்சி வளர்த்து யாராவது பார்த்துருக்கீங்கன்னா சான்ஸே இல்லை. ஆனா இப்போ பாருங்க நம்ம கிட்ட வந்து இந்த இஞ்சி எவ்வளோ ஹெல்தியா வளர்ந்துருக்கு பாருங்க. இஞ்சி கிழங்கு வகைகள்லாம் வச்சு நம்ம பண்றதுக்கு வந்து பார்த்தீங்களா எப்படி சிகப்பா இருக்கு பாருங்க. ரொம்ப பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. அது இல்லாம வாசனை அதை புடுங்கினதுக்கு அப்புறம் என்ன நிக்கவே இல்லை வாசனை. இன்னும் வாசமா இருக்கு நல்லா. இது அப்படியே நம்ம பால்ல போட்டு நம்ம சாப்பிட்டா அர்ஜீரண ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணாங்க. வயிறு உப்புசமா இருக்கிறது எல்லாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன இஞ்சியை துருவிட்டு அதோட தேன் சேர்த்து சாப்பிடலாங்க. அவ்வளோ அற்புதமான சக்தி உடையதுங்க இந்த இஞ்சி. இஞ்சியுமே கொடுக்குறீங்களா? இஞ்சியும் கிழங்காவே கொடுத்துருக்கோம். விதைக்கிழங்கா கொடுத்துட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க கத்தரி இதெல்லாம் ரொம்ப வருஷத்து செடி அதுவா வளர்ந்துட்டு இருக்கு. இதோட வந்து இது வந்து நம்ம கருணக்கிழங்கு வச்சிருக்கோம். இது வந்து எலிஃபண்ட் யாம் சொல்ற ஒரு கருணக்கிழங்குங்க. பெரிய சட்டி கருணை சொல்லுவோம். இது வந்து மஞ்சள் செடி. விதை இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கு. ஏன்னா இங்க இருந்தானே நீங்க எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மக்காச்சோளம்லாம் பக்கத்துல இருக்கு. மக்காச்சோளம்லாம் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க இது வந்து பூனை தம்பட்டை அவரை சொல்ற ஒரு வெரைட்டி அவரைங்க. இதெல்லாம் வந்து காய்ச்சிடுச்சு அப்படியே விட்டுருக்க செடியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்போ திரும்பி எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணணும். இது வந்து மஞ்சள் இப்போ பொங்கலுக்கு எடுத்துறது போக மற்றது இருக்குது. இது வந்து கேசவர்தினின்னு சொல்கிற ஒரு ஹெர்பல்ஸுங்க. முடியை வந்து நீளமாக வளரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு ஹெர்பல்ஸ். இது வந்து கூவக்கிழங்குங்க. இது நம்ம வந்து கேரளாவில் ஆரோ ரூட்டுன்னு சொல்கிற ஒரு வெரைட்டிஸ். நம்ம இதோட ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இதுலேயே பாருங்கள் அவரைக்காய் ஃபுல்லாக காய்ச்சிருக்காங்க. காய்ச்சிருக்கு இதோட. இங்கே பாருங்கள் இது நம்ம விதை எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் இதில் வந்து விதைக்கு விட்டுருக்கோம். பீர்க்கங்காய் எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மொத்தா காய்ச்சிருக்கு பாருங்கள். இது ஆட்டினாலே விதை தெரியுது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம கத்திரிக்காயெலாம் நம்ம மாடி தோட்டத்தில் இது பாருங்கள் கத்திரிக்காய் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. பாருங்க கத்திரிக்காய் வந்து இது ப்ளூ கத்திரின்னு சொல்கிறது. இதில் இன்னொரு வெரைட்டி ஆஃப் வந்து அவரை நம்ம ஊதா நிற பூ பூக்கிற அவரை தான் பார்த்தோம். அவரையில் 2 பூ பூக்கிற அவரை இருக்குது. இங்கே பாருங்கள் ஊதா நிற பூ பூக்கிற அவரை இருக்குது. இது வந்து ஊதா ஓரப்பட்ட அவரை சொல்லுவோம் நாட்டு வெரைட்டிஸில். இதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து வெள்ளை நிற பூ பூக்கிற அவரையும் இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து வெள்ளை நிற பூ பூக்கிற அவரை. இதெல்லாம் நல்லா நீட்டாக காய்க்கும் இந்த அவரை. இங்கே பாருங்கங்க ஓகே எவ்வளோ நீட்டாக காய்ச்சிருக்கு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பீர்க்கங்காய் இருக்குது. ஸோ எல்லாமே அவங்க ஒரு சிலர் விதைக்காகவும் விட்டுருக்காங்க ஹார்வெஸ்ட் பண்ணாமல். ஸோ அவங்க டெரஸ் கார்டன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்டை இதெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த விதை கேட்பாங்க. இந்த பூச்செடி தாங்க இது. அதுக்கெல்லாம் விதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது சரி. இங்க பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் இது விதைக்கு விட்டுருக்கோம். சிகப்பு வெண்டை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது போக மீதி வந்து விட்டுருக்கோம். இவ்வளோ முத்தி இருக்கு பாருங்க. இது காஞ்சி இருக்கு பாருங்க. ஏன்னா விதை எடுக்கிறது போது நம்ம விதையை என்ன பண்ணணும்னா செடியிலேயே காய விட்டு எடுத்தாதான் விதை நேர்த்தியாகவும் தெருப்பாகவும் இருக்கும். நம்ம சும்மா முத்துறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டோம்னா விதை வந்து முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும். அதனால நம்ம விதையை வந்து கரெக்டான வழிமுறையில் கரெக்டாக நம்ம கலெக்ட் பண்ணணுங்க. முக்கியமாக வந்து இனக்கலப்பு இல்லாமல் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம கலெக்ட் பண்ண விதையை என்ன பண்ணணும்னா இது காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே கூடோட தான் வச்சிருக்கணும். பிரித்து தனியாக கவரில் போட்டு வச்சோன்னா அதனாலையும் முளைப்பு திறன் வந்து கம்மியாகும். ஏன்னா நம்மளோட சூழ்நிலை தட்பவெப்பம்னால பூச்சி பிரச்சனை வரும். அதனால ஹீட்டுனால நமக்கு வந்து முளைப்பு திறன் கம்மியாகும். இங்கே பாருங்கங்க இதுவும் நம்ம போட்டிருக்கோம். பருமன் வெண்டைங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு இப்படி பிடிச்சனா ஒரு கை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல அதிகமாக வளரக்கூடிய ஒரு ரகங்க. நிறைய காய்ச்சிட்டே இருக்கும் இந்த வெரைட்டிஸ்லாம். இதெல்லாம் சும்மா ஒரு 2 விதை போட்டாலே போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் எடுத்துடலாம். இங்கே பாருங்கங்க பீர்க்கங்காய் விட்டுருக்கோம் விதைக்கு தான். இது இதோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதோ ஒரு வெரைட்டி. இந்த 3லயே உங்களுக்கு நிறைய விதை கிடைச்சிரும். ஆமாங்க பீர்க்கங்காய் வந்து நமக்கு கிளியர் பண்ணிடலாம். இதோட இங்கேயும் விதைக்கு விட்டுருக்கோம். இதோ பாருங்க இதெல்லாம் முத்தி இருக்கு பார்த்தீங்களா? சரிங்க. அவரைக்காய் இருக்கு. அங்கே இதில் ஒரு 2 வகை அவரைக்காய் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் லைவாக மாடி தோட்டலே பார்க்கலாம். அவங்க
லைவாகவே இப்போ நிறைய வந்து விதைக்காக விட்டுருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து இந்த வல்லாரையெல்லாம் மக்களுக்கு வல்லாரை வந்து வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டு வல்லாரையெல்லாம் பதியம் போட்டு வல்லாரை செடியாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில கட்டிங்ஸும் கொடுத்துட்ருக்கோங்க, செடியாக கொடுத்துட்ருக்கோம். இது பாருங்கள், இது வந்து சங்குப்பூ, பிங்க் சங்குப்பூங்க. நிறைய பேருக்கு பிங்க்னாலே அட்ராக்டிவாக பூவை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இதுக்கு விதைக்கு விட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே விதை தான், பிங்க் நிற சங்குப்பூங்க. இது வந்து நீல நிற ஊதா நிற சங்குப்பூங்க. இது ஓகே ஓகே. நிறைய இப்போ இருக்கிறது எல்லாமே விதைக்கு தான் விட்டுருக்கீங்க. ஆமாங்க. இதில் நம்ம ஒரு ஹெர்பல்ஸையும் விதைக்கு விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த எலும்போட்டின்னு சொல்கிற ஒரு ஹெர்பல் இருக்குது. ஓகே ஓகே. இந்த ஹெர்பலும் வந்து இந்த விதை வந்து கோதுமை மாதிரி இருக்கும். இந்த ஹெர்பலை எப்படி வளர்க்கணுன்னா, இதை வந்து உரிச்சிட்டு, இது நிறைய பேருக்கு தெரியாது, ஹெர்பல் வந்து வளரவே மாட்டேங்குது. எனக்கு முக்கியமாக இந்த எலும்போட்டி ரேர் வகை இருக்கிறதுலே ரொம்ப ரேர் வகையான ஹெர்பலுங்க. இதை உரிச்சிட்டு பாருங்கள், கையில் பார்ப்போம், தெரியுதா? இதுதான் கோதுமை மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து மண்ணில் போட்டு புதைச்சி வச்சோன்னா இந்த எலும்போட்டின்ற ஒரு ஹெர்பல் வந்து வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே போட்டோன்னா வளரவே வளராது. ரைசிங் ஸ்டார் நம்ம வந்து விதையை சேல் பண்ணுறோம். நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம். மாடி தோட்ட பயிற்றுனராக நம்ம வந்து மாடி தோட்ட பயிற்சியும் அளிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட மூலிகைகளை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சாதப்பொடி, இட்லி பொடி, தொக்கு வெரைட்டிஸ், ஜாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மூலிகைகளை படையல்களாக நம்ம வானகா இயற்கையகம் என்னும் ஒரு அமைப்பு வச்சு நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் மக்களுக்கு இயற்கை வழி வேளாண் உணவுப் பொருட்களை மருந்து இல்லாமல் நஞ்சு இல்லாமல் இயற்கையாக கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு அங்கீகாரம் பெற்று நம்ம வந்து இங்கே பாருங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையில், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஒரு அறக்கட்டளையில் வந்து நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, ரைசிங் ஸ்டார்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பெரிய பிரமுகர்கள் முன்னிலையில் நம்ம நாரதகானா எல்லாரோட கனவு மேடையான நாரதகானா சபையில் வந்து எனக்கு இது கிடைச்சதுங்க. உங்களோட நாட்டு காய்கறி விதைகள் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மாடி தோட்டத்தையும் காமிச்சிருந்தீங்க. அதில் லைவாகவும் நீங்கள் வந்து விதைகள்லாம் வந்து விட்டுருக்கீங்க. ஸோ இந்த விதைகள்லாம் வந்து இப்போ வீடியோவில் வந்து நிறைய மாவட்டத்துகளில் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ நிறைய நம்ம பொருட்களும் கொடுத்துட்ருக்கோம், விதைகளாகவும் நம்ம கொரியர் மூலம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விதைகள் வந்து எத்தனை வெரைட்டிஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு தபால் மூலியமாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்கக்கா. குறைஞ்சபட்சம் எத்தனை விதை வாங்கணும் அந்த மாதிரி? குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 விதைகள் வாங்கினா அவங்களுக்கும் கொரியர் சார்ஜஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா ஒரு விதை 20 ரூபாய்க்கு தான் நான் ஒரு பேக்கெட் கொடுத்துட்ருக்கோம். அப்போ வந்து 20 ரூபாய்க்கு 40 ரூபாய் நம்ம கொரியர் சார்ஜஸ் செலவு பண்ணணும். அவங்களுக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 வெரைட்டிஸ் விதை வாங்கினாங்கன்னா அதோட 40 ரூபாய் கொரியர். எவ்வளோ வாங்கினாலும் 1 கிலோக்கு தான் கொரியர் சார்ஜஸ் வாங்குவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு குறைஞ்சது 5 to 10 வெரைட்டிஸ் விதை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு என்னஃபுங்க. இல்லை ஒரு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்குறவங்களுக்கு நமக்கும் பேக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டைம் வந்து நமக்கும் சேவாக இருக்கும். ஸோ ரொம்ப குறைந்த விலையில் தான் தரீங்க? ஆமாங்க. சரிங்கக்கா. ஸோ இப்போ இதை வந்து கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து ஹெர்பல்ஸ் பிளான்ட் வேணுன்றவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து கேட்குறவங்களுக்கு பிளான்ட் வந்து ஃப்ரீயாக தாங்க கொடுத்துட்ருக்கோம். சென்னையிலேருந்து வீட்லேயே வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஹெர்பல் பிளான்ட்டு, அப்புறம் மாயன்கீரை, ரணக்கல்லி, அப்புறம் நிறைய இருக்குது, திப்பிலி, இது மாதிரி, அப்புறம் இந்த செம்பருத்தியில் ஒரு 4 வகை கட்டிங்ஸு, இது மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்கிற பிளான்ட் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அது வீட்டில் கிட்டையோ இல்லை நியரில் வந்து வாங்குறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க. பிளான்ட்டு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். சீடு மட்டும் சேல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட வானகா இயற்கையகம்ன்ற ஒரு மாடி தோட்டம், அதுக்கப்புறம் உங்களோட நாட்டு காய்கறி பற்றிலாம் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு மேலும் மேலும் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் வந்து அடுத்த கட்ட முயற்சியாக வந்து இதை வந்து நிலத்தில் வந்து இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணலான்னு வந்திருக்கீங்க இந்த ஆண்டில். ஸோ அதையும் நம்ம நிலத்துலையும் நம்ம போயிட்டு வீடியோ எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் எங்கள் சேனல் சார்பாக தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நான் ஒரு நேயராக இருந்து இப்போ உமன் ஒரு தொழில் முனைவோராக மாறி இருக்கேன். ஏன்னா இந்த வாய்ப்புக்கு எனக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச, யூஸ்ஃபுல்லாக உதவியாக இருந்த நம்ம உழைவின்றி உணவில்லை உங்களுக்கும் எனக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்க்குற நேயர்களுக்கும் மிக்க நன்றிகள். நீங்களும் என்னோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.